ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசாண்டி. காலையிலே டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து தோசை தான் சுட்டேன். கொஞ்சோண்டு தான் மாவு இருந்து, அதனால் தோசையை சுட்டுட்டேன். எல்லாத்துக்குமே காணும், தோசை சுட்டுட்டேன். மாதிரி ஒரு அக்கா வந்து கொஞ்சம் ஈக்குக்கு வச்சாங்க. அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அந்தால தோசை தீர்ந்துட்டு சட்னி மட்டும் அங்கே இருக்குது. மறு மிஷினில் வந்து துணி வந்து போட்டுட்டேன் காலையிலே. என்ன அந்த துணியும் எடுத்து காய போடணும். மறுபடியும் பெட்ரூமில் வந்து துணி வந்து நிறைய மடிக்கிறதுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மடிக்கணும். செல்ஃப்லேயும் துணி இருக்குது. அப்போலாம் காய போட்ட துணி மறுபடியும் நான் சேரீ உடுத்த சேரீ சர்ச்சுக்கெலாம் போகும்போது அந்தளவு உடுத்த சேரீ எல்லாம் இருக்குது. துணி வந்து மடித்து வச்சுட்டு தான் இருக்குது. இது அவ்வளோத்தையுமே என்ன ஒதுக்கணும். பெட்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வைக்கிற காமிக்கிறேன். மறுபடி வந்து கிச்சனில் வந்து சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். சாதம் வந்து இந்த அடுப்பில் தான் வச்சுருக்கேன். ஊர் நடக்கு பார்த்தீங்களா, அதனால் இந்த போகிறனால கொஞ்சம் கேஸ்லாம் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. நம்மளுக்கு 2 குத்தி உண்டு. ஆனால் வந்து ஒரு இதை அடைச்சி வைக்கலை. இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏன்னா அதுவும் எப்போ தீரன்னு மாதிரி தெரியாது பார்த்தீங்களா. அதனால் இப்போ தான் எடுத்து வச்சேன். எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஓடும். அதனால் சரி இருக்கட்டும்ன்ட்டு காலையிலே தோசை மட்டும் அதில் சுட்டேன். மறுபடியும் கரண்ட் அடுப்பு இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிடலாம். மறுபடியும் விறவடுப்பு இருக்குல்ல நம்மளுக்கு. முதல்ல நாங்கள் அந்த மாதிரி அதனால தான் விறவடுப்புலேயே வச்சோம். அதனால் விறவடுப்பில் வச்சு நம்ம சமையல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். சாதத்துக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து அரிசி வந்து நனைய வச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டும். என்ன வந்து ஆப்பத்துக்கு கொஞ்சம் நனைய வைக்கணும். கொஞ்சோண்டு ஆப்பத்து போட்டுட்டேன்னா நாளைக்கு காலையிலே டிபன் செஞ்சுக்கலாமா, அதனால் அப்படின்னு நினச்சிருக்கேன். மறுபடியும் வந்து அதில் பிளேட் அவங்க அப்பா சாப்பிட்டாங்க. அந்த பிளேட்டு தான் இருக்குது. சட்னி வச்சுருந்தேனால அந்த இருக்குது. கடலை சட்னி தான் வச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து அதில் பழைய சாதம் இருக்குது குத்துக்கோணியில். இதில் வந்து சுண்டக்காய் ஊறுகாய் இருக்குது அந்த மண் சட்டியில். மறுபடியும் அவங்க வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் கீரையும் வாங்கிட்டு வந்தாங்க. சிவப்பு தென்னங்கீரை. அந்த கீரையை வந்து கூட்டு வைக்கணும். அதுக்கு பிறகு மீன் வந்து கழுவி குழம்பு தான் வைக்க பார்ப்பேன். இன்றைக்கி சாலை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. போதும் இருக்கட்டும். என்ன இருந்தாலும் குழம்பு வைக்கணும். மறுபடியும் 2 நேரத்துக்கு தானே. நான் எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு, பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு. அதனால் இதில் வந்து எனது கீரை வந்து வச்சுருக்கேன்னா என்ன கீரையை வந்து கூட்டு வைக்கணும். அவ்வளோதான். சாலம் ஸ்கூலுக்கு போகல. அவனுக்கு வந்து ஃபீவர் மாதிரி இருக்குது. அதனால் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகல. நல்லா தொண்டெல்லாம் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன அவனுக்கு சரியாகலை அப்படியே இருக்குது. அதனால் வேலைகள் என்ன தான் பார்க்கணும். நான் ஒவ்வொன்றையாக பார்க்க இவ்வளோ நேரம் வந்து வந்து சாலம் தான் உடச்சி கொண்டு வந்தான். வெளியில் அதில் கிடந்து கொஞ்சம் நம்ம இப்போ கொஞ்சம் மாங்குச்சி கிடந்ததுனால அதெல்லாம் எடுத்து அந்தெல்லாம் அவன் தான் கொண்டு வந்தான். என்ன அந்தெல்லாம் அடுப்பில் வச்சு அதை சாதத்துக்கு நம்ம அரிசி போட்டுட்டோம்னா இதுங்கும். அந்த பக்கம் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முட்டை வந்து வேக போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கான கீரையை நறுக்கிட்டு வந்துடுறேன். அரிசியும் போட்டுட்டோன்னா சாதம் கொதிச்சுட்ருக்கோம். அப்புறம் மீனையும் கழுவிடலாம். ஒரு 10 கால் மீன் தானே இருக்குது. கழுவி அதனால் மீன் குழம்பையும் கூட்டி அடுப்பில் போட்டுட்டு அந்த பக்கம் கீரை கூட்டையும் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். டைம் வந்து மணி வந்து இப்போ தான் 11 அடிச்சிட்டு. அப்போமே 11:15 இருக்கும். அவங்க அப்பா வெளியில் போயிருக்காங்க. அவங்க வந்த பிறகு தான் நம்மளோட அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நல்லா பார்க்கலாம். சாதத்துக்கு அரிசி போட்டு சாதம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் முட்டை வந்து வெந்துட்டுருக்கு. முட்டைக்கும் தீ நல்லா போகும். அந்த பார்த்தீங்களா, நல்லா மலமலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் அது பாட்டில் வேகட்டும். அடுத்து இந்த சைடில் வந்து மீன் வந்து கழுவிட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் புளியும் ஊற வச்சுருக்கேன். மாங்காய் போடணும், உப்பு இருக்குது. அது வந்து புளி ஜாடி தான் தூக்கி அங்கே வைக்கணும். மீன்லாம் கழுவியாச்சு. என்ன வந்து இதில் வந்து கீரை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சிவப்பு கீரை. அதில் வந்து தேங்காயும் திருவி வச்சுருக்கேன். அது வந்து கீரைக்கு தான் வச்சுருக்கேன். நிறைய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாலாம் இருக்குது. இனிமேல் எல்லாம் நம்ம இங்கே வந்து மிக்சியில் வந்து தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு அதையும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம தேங்காவை அரைச்சி மசாலாத்தூள்லாம் போட்டு நம்ம கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பும் கூட்டி வச்சுட்டு சாதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம குழம்பு கூட்டினதையும் வச்சுட்டு கீரையும் முட்டையும் இறக்கி வச்சுட்டு கீரையும் தூக்கி நம்ம வச்சு அதையும் கிண்டிடலாம். குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன். அதே இருக்குது. நல்லா உப்புலாம் போட்டாச்சு. மாங்காய்லாம் வெட்டி போட்டாச்சு. தக்காளியெல்லாம் போட்டுட்டேன். இன்னும் மிளகாய் மட்டும் போடணும். சாதம் வந்து இங்கே வெந்துடுச்சு. என்னத்தை வடிக்கணும். வடிச்சிட்டு குழம்பு தூக்கி போட்டுட்டு என்ன கீரையும் நம்ம வைக்கணுமா அதையும் பார்க்கலாம். துணி வந்து துவைச்சிட்டேன். அதான் துவைச்சி முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் துணியை எடுத்து பக்கெட்டில் வச்சுருக்கேன். இதையும் கொண்டு காய போடணும். இப்படி தான் இருக்குது. ஏன்னா கீரைக்கு தேங்காய்லாம் அரைக்கலை. இன்னும் வெங்காயம்லாம் நறுக்கலை. குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சுட்டு தான் மற்ற வேலைகள் செய்யணும். இந்த தேவையில்ல விரவை ஊற்றியில் எடுத்துகிட்டு மீதி விரவை கொஞ்சம் எடுத்து வெளியில் கொண்டு வச்சிடணும்னு வச்சுருக்கேன்.
இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து முதல்ல இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ இதில் போட்டிருக்கேன். கறி வந்து காஞ்சிட்ருக்கு, அதனால் அது கடகட்டுன்னு போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்ருக்கேன். தண்டங்கீரை கூட்டு தான். இனிமேல் வந்து தேங்காய்லாம் அரைச்சி வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதில் போட்டு இறக்க மட்டும்தான் செய்யணும். நல்லா கொஞ்சம் வெந்தோடனே உப்புலாம் போட்டாச்சு. இனிமேல் கொஞ்சம் நல்லா வெந்தோடனே, ஏன்னா அந்த தண்டு அவ்வளோ வேகணுமா, அது வந்துடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து தான் வேக வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அடுப்புலேயே வச்சுட்டேன். அந்தளவு இதுங்கணும். இங்கே தேங்காய் வந்து சதைச்சி வச்சுட்டேன். தேங்காய், வத்தல், சீரகம், பூண்டு எல்லாம். மறுபடியும் இப்போ வந்து என்ன சாதம் போட்டு ஆற வச்சுட்டேன்னா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாமா. முட்டையை வந்து இறக்கி இந்த அரைச்சி வச்சுருக்கேன். முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு வந்து அரிசி வந்து நனைய போட போட்டேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிரும். கூட்டு வந்து வச்சுட்டேன். கூட்டு தேங்காய் எல்லாமே போட்டு வச்சாச்சு. நம்ம இந்த கூட்டை நம்ம இறக்கிற வேண்டியதான். இந்த பக்கம் குழம்பத்துக்கு போட போட்டுறேன். மறுபடியும் அந்த பக்கம் கொஞ்சம் வெந்நி தான் போட போட்டுறேன். நம்ம சும்மா தானே இருக்கும், அதில் கொஞ்சம் வெந்நி குடிக்கிறதுக்கு போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். நான் என்ன வந்து இதை அவ்வளோத்தையும் அரிசி வந்து எடுத்து இப்போ தான் அலசிக்கிட்டு இருந்தேன். முதல்ல குழம்பெல்லாம் இறக்கிக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு பசங்களுக்கு சாதம்லாம் போட்டு வச்சுட்டேன். இன்னும் குழம்பு கொடுத்தா கூட்டையும் கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் வந்து பால் வந்து காய்ச்சி காஃபி போட்டுட்டேன். ஏன்னா பசங்க குடிக்கலை, இந்த பெர்சியெல்லாம் குடிக்கலை. மறுபடியும் அவங்க அப்பா பெர்சி என்ன ஷாலை 3 நேரம் குடிக்கணும். அதனால் அந்த பால் வந்து அதில் இருக்குது. நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருட்டி வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து மாவு வந்து நான் ஆட்டிட்டேன். கொஞ்சம் ஆப்பத்துக்கு வந்து மாவு வந்து அரிசி நனைய வச்சுருந்தால அந்த மாவை ஆட்டி அதையும் கலக்கி வச்சுட்டேன். அப்போ தான் நாளைக்கு காலையில் கொஞ்சம் நல்லா புளிக்கும். மறுபடி அதில் வந்து அந்த ஊறுகாய் தான் இருக்குது, சுண்டைக்காய் ஊறுகாய். மறுபடியும் குழம்பு இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். நான் இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இதை கழுவணும். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி விடணும். அவங்க வந்து கொஞ்சம் நார்த்தங்காய் வந்து கொண்டு வந்தாங்க. எங்கள் டிரைவரோட வீட்டில் நார்த்தங்காய் நிற்கிது. அதெல்லாம் நார்த்தங்காய் போய் பறிச்சிட்டு வந்தாங்க. நிறையா இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க ஊறுகாய் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஊறுகாய் தான் போட்டு வைக்கணும். அவங்களுக்கு ஊறுகாய் தான் வேணுமா, தீயல் வேண்டாமா. அதனால் ஊறுகாய் போட சொல்லியிருக்காங்க. எனக்கு தீயல் பிடிக்கும். சரி, அவங்க ஊறுகாய் சொல்லியிருக்காங்களா, ஊறுகாய் போய் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு நார்த்தங்காய் எடுத்து தீயல் வச்சு வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். மற்றபடி வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸ் டப்பா அங்கே போயிட்டு காஃபி குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் டப்பா அங்கே கொண்டு போயிட்டாங்க. இன்னும் இதை வந்து எடுத்து எல்லாத்தையுமே வைக்கணும். அங்கங்கே ஒவ்வொரு பாத்திரங்கள் இல்லாமல் இருக்குது பாருங்கள். எல்லாம் அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வச்சுருக்கு. மறுபடியும் விறகு வந்து இருக்குது. நாளைக்கு காலையில் சமையல் செய்யணும்ல. அதனால சரி அந்த விறவை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சோண்டு விறகு அன்னைக்கு தேவைக்கு மட்டும் எடுத்து வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். நாளைக்கு காலையில் சமையல் செய்யணுன்னா கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்ல. அது நல்லா கட்டையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. மாங்குச்சி வந்து என்ன 2-3 தான் இருக்கா, தீந்துடும். அதனால் அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி அதனால் கட்டை தான் எடுத்து வைக்கணும். அப்படியே இருக்குது வேலை வந்து ஏகதேசம் இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த நார்த்தங்காயை நல்லா கழுவிட்டு நம்ம அதை உப்புக்குள்ளே கொஞ்சம் ஊற போட்டுட்டேன் அப்படின்னா இப்போவுமே வெட்டிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஊற போட்டுட்டேன் அப்படின்னா நார்த்தங்காய் ஊறுகாய் அது ஊறிக்கிட்டே இருக்கும். 2-3 நாள் கழித்து நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கிறதானே நம்ம ஊறுகாய் போடுவோம். அதனால் அப்படி செய்யலாம். இதில் வந்து தக்காளி இருக்குது. எங்கள் பிச்சையில் இவ்வளோ மட்டும் தான் கிடந்தது. மறுபடி காட்டு பிச்சை தூக்கி நம்ம நட்டி வச்சோமா, அதனால் அதில் வந்து இப்போ எல்லாமே கரிஞ்சு போய் நிற்குது. பார்ப்போம், தழுத்து வரோம்ல, அந்த சமயத்தில் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. ரேஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து அந்த ரெட் கலர் பையில் வந்து சீனி தான் இருக்குது. சீனியும் தட்டி டப்பாவில் வச்சாச்சு. அவ்வளோதான். பருப்பு, எண்ணெய் எல்லாமே அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. என்னை வந்து நான் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நார்த்தங்கெல்லாம் ஊற போட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். துணியெல்லாம் மடிச்சுட்டு பெட்ஷீட்லாம் விரிச்சாச்சு. என்ன வந்து பசங்க படுப்பாங்க. நைட் ஆகிடுச்சு. இப்போ தான் அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் முடித்தேன். மறுபடியும் இதில் வந்து மாவு வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் திரிச்சிட்டு வந்துட்டாங்க. அதையும் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். அதை ஆறட்டும். மறுபடியும் துணி எல்லாமே மடித்து இங்கே செல்ஃபில் வச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் பிள்ளைங்க போடுவாங்களா இன்னர் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இதில் அந்த கூடையில் வச்சுருப்பேன். இன்னொரு கூடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஷால் இருக்கும். எனக்குள்ள ஷால் எல்லாமே இருக்கும். அதுக்கு பிறகு துணி எல்லாமே இதில் மடித்து வச்சாச்சு. இதில் வந்து ஒரு கர்டன் போட்டாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வீட்டில் கிச்சனில் போய் நம்ம வேலைகளை பார்க்கலாம். கிச்சனில் வந்து
இன்னும் பாத்திரங்கள்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் இனிமேல் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். ஊறுகாய் வந்து கொஞ்சம் நார்த்தங்காய் வெட்டி ஊறுகாய் வந்து வச்சேன். ஊறுகாய் வைக்கல, நார்த்தங்காய் வெட்டி உப்பில் போட்டு வச்சேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இனிமேல் நாளைக்கும் வெயிலில் தூக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊறுகாய் வைக்கணும். 2-3 நாள் நல்லா ஊறின பிறகு அதுக்கு ஊறுகாய் வைக்கணும். நான் வந்து அடுப்பை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கிச்சனில் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். அதாவது அடுப்பெல்லாம் தொடச்சி கவுண்டர் டாப்லாம் தொடச்சி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அவ்வளோதான். என்ன வந்து இந்த விளாக் வந்து இதோட முடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சாதத்துக்கு தண்ணி ஊற்றி இதில் தான் வச்சுருக்கேன். விறகுலாம் காலையில் தான் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கூட நம்ம தீபத்தை வச்சிடலாம். மறுபடியும் இதெல்லாம் சும்மா தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எல்லா பாத்திரத்தையுமே கழுவியாச்சு. வந்து இதில் இருந்த ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதில் இது இவ்வளோ தான் இருக்குது. சலமுக்கு லஞ்ச் பேக் அப்படி தான் இருக்குது. பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. அவ்வளோதான். காலையில் வந்து டிஃபன் ஏதாவது செய்யணும். மறுபடியும் சோறு பொங்கி பசங்களுக்கு ஏதாவது கூட்டு வச்சு அப்படியே கொடுத்து விடணும். பார்க்கலாம். நாளைக்கு காலையில் தான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கணும். இதோட இந்த விளாக் முடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.